டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ விஜயோட அரசியல் வருகையை பற்றின ஒரு வீடியோ. இதை விஜய் என்ட்ரி ஆகும்போதே நம்ம வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் சில காரணங்களால் போட முடியாமல் போயிட்டு, அப்புறம் அந்த கரூர் சம்பவம் அப்போவும் யோசித்தேன் நான், நம்மளோட கெஸ்ஸு எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு. அதை நான் முன்னாடியே போட்டிருந்தேன்னா ஓரளவுக்கு அது கணிப்பு கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ என்னென்னா, இந்த எலெக்ஷனில் யார் முன்னணியில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிர்ப்பாகவும் பல்வேறு விதமான மனிதர்கள் பல்வேறு சேனல்களில் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தாங்க, ரைட்டா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் உண்மையிலேயே அந்தளவு ஸ்கோர் பண்ணுவாரா அப்படிங்கிறது இப்போ கேள்வி வருது, கரெக்டாக? அப்போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோடய கெஸ் என்னென்னா, விஜய் இது வரைக்கும் நடந்த அந்த அரசியல் சூழ்நிலையும் அவருக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான அந்த ஆதரவையும் பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக, நான் முன்னாடியே அதை கெஸ் பண்ணேன், ஆனால் அதை நம்ம இப்போ அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடினாலும் அதை சொல்லிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். அவர் கண்டிப்பாக போட்டியே அவர் சொல்கிறது டிஎம்கேவுக்கும் இவருக்குன்னு சொல்கிறது போல் கண்டிப்பாக இவர் 50% ஆஃப் அந்த ஓட்டுக்கு மேலே தான் கண்டிப்பாக எடுப்பார் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் ஒன்று இவர் ஃபுல் ஃப்ளெட்ஜில் அடிச்சுட்டு இவரே சிஎம் ஆவார், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்பார். ஏடிஎம்கே இருக்கும், இல்லை விஜய் இருப்பார். ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தங்க சிஎம், இன்னொருத்தங்க எதிர்கட்சி. டிஎம்கே பற்றி நான் எதுவும் சொல்லலை, அது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நாம் தமிழர்கள் அது அதுக்கு இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி ஒப்பீனியன் இப்போ சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா மக்கள், அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க, நம்ம அந்த நம்பிக்கையை சதைக்க வேணாம். ஸோ இப்போ விஜயோட மேட்ருக்கு வரும். இந்த உலகத்திலோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 45 வருஷமாக நான் இந்தியன் பாலிட்டிக்ஸு ப்ளஸ் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ், ஸோ இதை பற்றி பெரிய அளவில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட்டுக்கு நான் தொடர்ந்து அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் இந்த பிஸ்னஸ் சினாரியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தன் முளைப்பான், அவன் எல்லாத்தையும் தலையெழுத்து மாற்றுவான். இது உலகத்தில் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈலான் மஸ்க் எடுத்துக்கங்க. 2000க்கு முன்னாடி அவர் யாருக்குமே தெரியாது. கடந்த இந்த 20 வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பல ஜெயண்ட்டுகளையும் பல லெஜெண்டுகளையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்துட்டான். ஸோ அது சரித்திரத்தில் நடந்திருக்கு. அதே போல் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1975க்கு அப்புறம் அவர் கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் அவர் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரராக இருந்தார். இப்பயும் ஒரு டாப் 10க்குள்ளே இருக்கார். ஸோ அவரும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனிகளெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு இவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால் இது நடக்காது, அது முடியாதுன்னா இல்லை, இந்த உலகத்தில் அதிசயம் நடந்ததுன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். மக்களோட ஆதரவு இருந்ததுன்னா அது சரியோ தப்போ, ஆனால் அது நடந்தே தீரும். விஜய் விஷயத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய அனுமானம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள், நான் சொன்னது எந்தளவுக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.